முக்கியமான ஒரு நபர் என்று சொல்லலாம். சிலம்பம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், ஒரு ஆசானைத்தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு நேர்காணல் செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். கனவுல வந்து சிலம்பம் பற்றி சொல்றது, சிலம்பம் பற்றி படிப்பிக்கிறது. இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இலவசமாக சிலம்பம் பழகி அது இன்னைக்கு பெரிய லெவலில் இன்னைக்கு இன்டர்நேஷனல் வெறும் தடியில் அடித்தா மண்டையில் உடையும் கையுடையும் காலுடையும் கர்ம அடிக்கலாம் இருக்கு. என்னட்ட இப்போ கிட்டத்தட்ட சிலம்பம் வந்து ஒரு 300 மாணவர்கள் படிக்கணும். இந்த சிலம்பு போட்டியை வந்து 5 நாடுகளை கூப்பிட்டு செய்யணும் என்ற எனக்கு ஒரு ஆசை. வணக்கம் நண்பர்களே, நாங்கள் மற்றொரு காணொலி சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் எங்கே வந்து நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மானிப்பாய் நாணக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். ஏன் வந்து நாங்கள் இதுக்கு வந்து நாங்கள் சொன்னால், ஒரு ஆளை வந்து வீடியோ எடுக்கிறத வந்து நாங்கள் என்னதுக்குன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் மிக அண்மையில் வந்து ஒரு போட்டி ஒன்று நடந்தது, சிலம்பம். இப்போ அந்த சிலம்பம் வந்து யாழ்ப்பாணத்தை முதல் முறையாக இப்போதான் நடந்திருக்கு. இப்போ இது சம்பந்தமாக வந்து ஒரு பரபரப்பான காணொலி அண்மையில் வந்து பரவலாக வெளிவந்திருந்தது. இப்ப அதுல வந்து முக்கியமான ஒரு நபர் என்று சொல்லலாம். சிலம்பம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், ஒரு ஆசானைத்தான் நாங்க இன்றைக்கு ஒரு நேர்காணல் செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். பாபு மாஸ்டர். இப்போ உங்களுடைய ஒரு முழு அறிமுகம் எங்களுக்கு நாங்கள் பார்ப்போம். நான் வந்து பிறந்த இடம் முல்லைத்தீவு வண்ணாங்குளம். எங்களோட என்னுடைய முழு பேர் வந்து சூசைநாதர் ஜசோதரன். ஆனால் என்ன எல்லாருமே செல்லமாக பாபு மாஸ்டர் தான் கூப்பிடணும். எனக்கு வந்து 6 வயசுலேயே கராட்டி என்று தான் பட்ட பேரே சொல்லிக்கணும். கராத்தே என்ன சொல்லிக்கணும். ஏன்னா அவ்வளவு நான் அந்த கலையில் ஆர்வம் கூட. அதில் எல்லாருமே கராத்தின்னு சொல்ல வராது, கராத்தின்னு சொல்லிக்கணும். அதில் வந்து இப்போ எனக்கு தஜ்ஜமே இப்போ நான் வசிக்கிற இடம் வந்து நாலாங்கட்டை ஆனக்கோட்டை தான் இப்போ நான் மரி பண்ணின இடம், இங்கே வசிக்கிறேன். இப்போ இந்த கராத்தே வந்து பழகணும் ஆர்வம் வந்து 6 வயதுலேருந்து உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தாலும் எத்தனை வயதுல இருந்து கராத்தியை நீங்கள் பழகினீங்க? நான் 6 வயசுல இருந்து எனக்கு அந்த புருசிலி தான். அப்போ எனக்கு அவற்ற படம் தான் நான் நிறைய பார்ப்பேன். அப்போ அவற்ற படத்தை பார்த்து எனக்கு சின்னது தானாகவே எனக்கு அந்த கராத்தியில் ஆர்வம் கூட. பிறகு நாங்கள் 89ஆம் ஆண்டு இந்தியா போனாங்க. இந்தியா போய்க்க நாங்கள் அங்கே ஒரு இந்தியாவில் ஆரணி மாவட்டத்தில் வந்து எங்களை முகாமில் வச்சுருந்தவங்க. அப்போ நான் உடனே முகாமில் இருந்து கொண்டே உடனே போய் அப்பாவை பிடிச்சி, அப்பாவும் சரியான ஆர்வம் இந்த விளையாட்டில். அப்போ அவர் உடனே கொண்டு அங்கே ஒரு கராத்தே கிளப்பில் என்ன சேர்த்தாங்க. நான் அப்போவே அந்த கராத்தே கிளப்பில் சேர்ந்து அங்கே பழக பழகிட்டேன். 5 வருஷம் இந்தியாவில் நான் இருந்து பழகினேன் கராத்தே வந்து இப்போ 6 வயதுலேருந்து இப்போ இந்தியாவிலேயே பழகினீங்க தானே. இப்போ இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பெல்ட் வந்து எடுத்துருக்கீங்க? நான் வந்து கராத்தேயில் வந்து இந்தியாவில் பழகிட்டு வரைக்கும் ப்ரௌன் பெல்ட்டோடு வந்து நான் பிறகு நான் இங்கே இலங்கைக்கு வந்து எங்களோட முல்லைத்தீவில் வந்து நாங்கள் ராஜு மாசம்னு சொல்லி அவர்கிட்ட திருப்பி கராட்டி பழகி அவர்கிட்ட ஃபுல்லாக முடிச்சினான். அவர்கிட்ட வந்து நான் பிளாக் பெல்ட் மட்டும் முடிச்சினான். குருப்பட்டம் எல்லாமே எனக்கு தந்து முடித்தவர். அதுக்கு பிறகு நான் ஷோட்டோகான் கராட்டியை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மாஸ்டரா தீசன் மாஸ்டர்னு சொல்லி அவர்கிட்ட வந்து 3rd Dan வரைக்கும் பழகி நான் ஃபுல்லாக ஷோட்டோகான் கராத்தே. அது எங்கிற ஸ்டைல் நான் முதல் பழகின ஸ்டைல் வந்து எக்ஸாக்ட் கராத்தி, ஓப்பின், அதாவது ஓப்பின் ஃபைட். அது ஃபுல்லாக
திருப்பி நான் டீசன் மாஸ்டர்கிட்ட வந்து தேர்ட் டேன் வரைக்குமான ஃபுல்லாக 26 காட்டாவே முடிச்சினேன், ஷோட்டோகான் காட்டாவே. அதுக்கு பிறகு வந்து நான் இஸ்டின்டியூ கராட்டியை பழகினேன். இஸ்டின்டியூவும் எக்ஸக்காயும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்டைல் தான், ஒன்று தான். அப்போ அதை பழகினேன். அதில் பழகி இப்போ நான் தற்சமயம் 6 டேனில் இருக்கிறேன், 6வது பிளாக் பெல்ட்டில் இருக்கிறேன். இப்போ எனக்கு 7th டேன் ப்ரமோஷன் தர போயிடும். இந்த பெல்ட்ல வந்து பிளாக் பெல்ட்டா இல்லை அதுக்கு மேல ஒரு கலர் இருக்கு தானே, பர்பிள் கலர் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அதில் பெல்ட்டில் வந்து நாங்கள் ஆரம்பம் யூனிஃபார்மோட ஒயிட் பெல்ட் வரும். அந்த ஒயிட்டில் இருந்து அங்கால ஜெலோ, கிரீன், ப்ளூ, பர்பிள், ப்ரௌன் 1, ப்ரௌன் 2, ப்ரௌன் 3 என்று வந்து 10வது பெல்ட் வந்து பிளாக் பெல்ட் வரும், பிளாக் ஃபர்ஸ்ட் டேன் வரும். பிறகு அந்த பிளாக்ல இருந்து திருப்பி அங்கால 10 பெல்ட் இருக்கு, 9 பெல்ட் இருக்குது பிளாக்ல. பிளாக் 10 லெவல் இருக்கு, 10 லெவல் இருக்கு. திருப்பி எல்லாமே ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் 20 லெவல். கடைசி 20வது பெல்ட் வந்து ரெட் பெல்ட். ஓ, அது வந்து குறைஞ்சது 80 வயசு 85 வயசு வந்தால் தான் அந்த பெல்ட்டுக்குரிய தகுதியை 85 வயசுக்கு மேலே வரணும். ஒரு பெல்ட் வந்து எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆகும்? குறைஞ்சது ஆரம்பம் சின்ன பெல்ட்னு சொன்னால் 6 மாசத்துக்கு. இப்போ நாங்கள் வந்து சில பேர், நிறைய பேர் 3 மாதத்துக்கு ஒரு பெல்ட்டை கொடுப்பினோம், 4 மாதத்துக்கு கொடுப்பினோம். எங்களோட கிளப்ல வந்து 6 மாதத்துக்கு ஒரு பெல்ட். பிறகு அங்கால பிளாக் பெல்ட்டுக்கு வரைக்கும் ஒவ்வொரு பெல்ட்டுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு. இப்போ முதலாவது பெல்ட்டுக்கு 6 மாதம், பிறகு 2வது பெல்ட்டுக்கும் 6 மாதம், பிறகு அங்கால 7 மாதம், ஒரு பெல்ட்டுக்கு 8 மாதம், 9 மாதம். பெல்ட்டு கூட கூட காலங்கள் கூடும். இப்போ பிளாக் பெல்ட்டுக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷம் செய்யும். அந்த 7 வருஷத்துக்கு பிறகு செகண்ட் டேனுக்கு நீங்கள் போறீங்களா, பிளாக் 1லேருந்து செகண்டுக்கு போறீங்களா 2 வருஷம் செய்யும். பிறகு தேர்டுக்கு போவைக்க அந்த 2 வருஷத்துலேருந்து தேர்ட் டேனுக்கு போவைக்க 3 வருஷம் செய்யும். அப்படி ஒவ்வொரு பெல்ட்டுக்கும் அந்த அந்த வருஷம் செய்யும். 2 வருஷம் முடிஞ்சா ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சதுன்னா அதுக்கு பிறகு அடுத்து எடுக்கிறதுக்கு 3 வருஷம் செய்யணும். 3வது எடுத்துட்டேன், 3 வருஷம் செய்து 3வது பெல்ட் எடுத்துட்டேன். அப்போ அந்த வருஷங்களை கூட்டணும். பிறகு நான் 4வதுக்கு போகிறேன்னு சொன்னால் 4 வருஷம் செய்யும். 4 வருஷம் பயிற்சியோட அது கணக்கு. அதாவது வந்து கிளப்பை வச்சிருக்கணும், நிறைய பிளாக் பெல்ட் வச்சிருக்கணும், ப்ரௌன் பெல்ட் இருக்கணும், நிறைய மாணவர்கள் இருக்கணும், பெரிய ஒரு அகாடமி நடத்தி கொண்டிருக்கணும். அப்படி ஒவ்வொரு தகுதி, எல்லா தகுதியும் பார்க்கணும். ஓரளவு எல்லாமே எல்லா தகுதியும் பார்த்தா அதுக்கான இது. இப்ப கராத்தே வந்து யாழ்ப்பாணத்துல பெரும்பாலான இடத்துல இருக்கு இல்லையா? அதனால அந்த சிலம்பம் என்ற விஷயம் வந்து யாழ்ப்பாணத்துல இல்லையா? இப்ப சிலம்பம் வந்து கற்கோணும் அல்லது சிலம்பத்தை வந்து ஒரு தலைமுறை கொண்டு போகணும், அந்த ஆர்வம் வந்து எப்படி வந்தது? எனக்கு வந்து நான் வந்து சின்ன நிலையே முல்லைத்தீவுல எங்களோட கிளாலி இடப்பேருக்குள்ள வந்து முந்தி வந்து எங்களோட அப்பா வந்து சோதி சிவம் மாஸ்டர்னு சொல்லி, சோதி சிவம் பேர் அவருக்கு. அப்போ அவருக்கு சோதி சிவம் பேர் மற்ற பப்பான்னு சொல்லுறது நாங்கள் அவரை. அப்போ அவருக்கு வந்து நான் என்ன செய்தேன்னு சொன்னால், அவர்கிட்ட முந்தி எங்களை அப்பா பழகினவர். அப்போ நான் சின்ன பையன், ஒரு 6-7 வயசுல அப்பாக்கள் பழகினேன் பெட்ரோல் மேக்ஸி கொடுத்து. அப்போ நான் அந்த நேரமே என்ன செய்தேன்னு சொன்னால், இவே சுத்தேக்க நானும் சும்மா சுற்றி கொண்டிருப்பேன். அப்போ எனக்கு அந்த எங்களோட சோதி சிவம் பப்பா வந்து எங்களோட பப்பா வந்து என்ன செய்வார்னா, சின்ன வயசுலேருந்து இந்த ஆர்வம் வந்துட்டு, சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த ஆர்வம் வந்துட்டு. பிறகு நான் இடையில கராட்டி தான் மெயினாக செய்துட்டேன். பிறகு இடையில வந்து என்னட்ட பப்பாட்ட வந்து நேரடியாக எனக்கு பழகுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த கிளாலி இடப்பேருக்குள்ள அவரிடம்பேருந்து வந்த இடத்துல நான் ஃபுல்லாக அவர்கிட்ட பழகி முடிச்சினேன். அதை முடிச்சு போட்டு நான் பேசாமல் இருந்தேன், விட்டுட்டு பேசாமல் கராட்டியோடய போய் கொண்டிருந்தேன். திருப்பி எனக்கு ஒரு தூண்டுதல், அதாவது வந்து அவர் பப்பா வந்து இறந்துட்டார். அவர் வந்து எனக்கு ஒரு கனவுல வந்து சிலம்பை பற்றி சொல்றது, சிலம்பை பற்றி படிப்பிக்கிறது. இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் நடந்த சம்பவம். 1 மாதம் 2 மாதமா எனக்கு ஒரே இந்த இவர் வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருந்தவர். அதுக்கப்புறம் எனக்கு அந்த சிலம்பு ஆர்வம் வந்து நான் பிள்ளைகளுக்கு இலவசமாக சிலம்பை பழக்க வலிக்கிறேன். பழகி அது இன்றைக்கு பெரிய லெவலில் இன்றைக்கு இன்டர்நேஷனல் யாழ்ப்பாணத்தில் முதலாக நான் தான் இன்றைக்கு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் நடத்துகிற அளவுக்கு இந்த சிலம்புகளை என்ன கொண்டே விட்டுருக்கு. இப்போ இந்த சிலம்புல வந்து நிறைய வகை இருக்கும். இப்போ உங்களோட என்னென்ன வகையான சிலம்பங்கள் வந்து இப்போ தற்போது வந்து கற்பிக்கிறீங்க? நான் வந்து வேல்கம்பு வளர்க்குறேன். இந்த சிலம்புல வந்து இது வந்து வேல்கம்பு நாங்கள் வேல் செய்து வச்சிருக்கிறோம் சோவுக்கு என்ன பிள்ளைகளுக்கு. இது வந்து என்ன பொதுவாக மூங்கிலாம் செய்யறது? மூங்கிலாம் செய்யறது. இந்த தறி வந்து இல்லை மூங்கிலான் செய்யறதுன்னு இல்லை, உண்மையாகவே நாங்கள் பழகினது காட்டு தடியில். அதாவது வந்து இந்த உழுவிந்தன்னு சொல்லுவாங்க, அடுத்தது துவரங்கம்பு. இந்த ரெண்டும் தான் சிலம்புக்கு பெஸ்டானது. அதுபோல் இப்போ எடுக்க இல்லாத கஷ்டத்துக்காக நாங்கள் இந்த பூவரசங்கம்பு, பூவரசில நல்ல நேரிய கம்பா வட்டி செய்கிறோம். ஆனா இப்ப வந்து பிரம்பு, இப்ப வந்து பிரம்பு வருகுது. இப்ப
இது வந்து நாங்க பைப்பில் அந்த பிள்ளைகளுக்கு சோவி விளையாட்டுக்காக அந்த அலங்கார சிலம்பம் செய்யறதுக்காக சிலம்பு வகையில வந்து சிலம்பத்தின் வகை ஒரு சொல்லுங்களேன். சிலம்பின் வகை வந்து இப்ப அலங்கார சிலம்பம் இருக்குது, போர் சிலம்பம் இருக்குது, வேல் கம்பு இருக்குது, சுருள்வாள் இருக்குது, மடு இருக்குது. மடு வந்து அந்த முந்தி சொல்லுவாங்க அந்த மான் கொம்பில மடு மாதிரி செய்யறது. இப்ப அந்த மான் கொம்பு மடு இருக்குது. அடுத்தது வந்து வால் இருக்குது. இப்படியான அனைத்துமே வந்து சிலம்புக்கு சேர்ந்தது. வால் வந்து உங்கள்ட்ட இருக்குதா? வால் என்னட்ட இல்லை. நான் இந்த வால் வந்து டம்மி வால் செய்து பிள்ளைகளுக்கு இப்போ பழக்கணும். அந்த நோமலான அந்த மட்டையில அந்த பலகையில வாழை மாதிரி செய்து அந்த வால் விளையாட்டுகள் கணக்கு இருக்குது. அந்த கோயில் எல்லாம் வந்து வாழை வெட்டுறதுக்கு மற்றது அந்த வாலில் நிறைய பயிற்சி இருக்கு. அதெல்லாம் இன்னும் தொடங்கல பிள்ளைகளுக்கு. இனித்தான் அதை செய்யணும். அதெல்லாம் வந்து ஆபத்தான விளையாட்டுகள். நாங்கள் அதை அந்த விளையாட்டு முறையில செய்தால் அதை யாருமே தப்பா யூஸ் பண்ண மாட்டோம். நான் சச்சமயம் அதை செய்ய பொதுவாக இந்த கராத்தே இருக்கலாம். இப்போ எப்படியானதுகள் வந்து பலர் வந்து அது ஒரு ஒரு சத்திய பிரமாணம் இருக்கிறது. வந்து எனக்கு வந்து அதிக ஆபத்து அல்லது அதிகமான எனக்கு தீங்கு ஏற்படுற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அதை நான் பயன்படுத்துவேன் என்ற அந்த உரிமை எடுத்துத்தான் பழகிறது. அது நன்றி. இப்போ இதுல வந்து இந்த தீப்பந்தம் எல்லாம் கிடக்கு. தீப்பந்தம் இருக்கு. தீப்பந்தம் வந்து அலங்கார சிலம்பத்துக்குள்ள வரும். அலங்கார சிலம்பத்துக்கு வரும். இதுல வந்து தீப்பந்தத்துல கணக்கு கிடக்கு. இப்ப தராசு பந்தம் எப்படி எல்லாம் இருக்கு. இப்ப இப்படி தராசு பந்தத்திலையும் செய்யலாம். இது வந்து நெருப்பு தீய கட்டி போட்டு இது தராசு பந்தம்னு சொல்லுவாங்க. எதுல தீ வைக்கிறது? இந்த ரெண்டுல இந்த பந்தம் இது நாங்க சும்மா சோவுக்கு பந்தம் செய்திருக்கிறோம். பிள்ளைகளுக்கு எல்லாம் சுட்டு போட்டு போட்டாக்கா இப்ப மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு வரும். இது தராசு பந்தம். சிலம்பில இந்த சிலம்பு இருக்கு தானே, சிலம்பில பந்தம் சுத்துறது, வேற சங்கிலியில சுத்துறது. இப்படி இந்த சங்கிலி இருக்கு, இந்த சங்கிலி பந்தம், இதுலயும் பந்தம் கட்டி சுத்தலாம். பந்தங்கள் கணக்கு இருக்கு. இப்படி பிடிச்சு கொண்டு சுத்துற சங்கிலி பந்தம், தராசு பந்தம், கம்பு பந்தம், கிட்டி பந்தம், நட்சத்திர பந்தம், அப்படி கணக்கு இருக்கு பந்தத்துல. இதெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுல வந்து இந்த தடி இருக்கு. இது வந்து இன்டர்நேஷனல், அதாவது வந்து இப்போ வந்து எங்கிற சிலம்பு கலையை வந்து நாங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா நாட்டுக்கும் பெரிய அளவில் ஒலிம்பிக் வரைக்கும் இதை கொண்டு போகணுன்றதுக்காக இந்தியாவில் வந்து அந்த சிலம்பு கலை கொண்ட ஒரு பெல்ட்டை உருவாக்கி சர்டிஃபிகேட், அதுக்கு ஒரு எக்ஸாம் அப்படியெல்லாம் கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான ஆபத்து இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் முறையில் இந்த சிலம்பை கொண்டு போனால் நாங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் அதை கொண்டு போகலாம் என்றதுக்காக அவையில் வந்து இந்த ஸ்டிக் ஃபைட் இல்லாமல் முந்தி சிலம்பு ஃபைட் வந்து அடிச்சா அடிதான், வெறும் தடியில் அடிச்சா மண்டையெல்லாம் உடையும் கையுடையும் காலுடையும் பர்மா அடிக்கலாம் இருக்குது. பர்மா புள்ளிகள் பார்த்து அடிக்கிறதா உண்மையிலே சிலம்புன்ற எங்களோட தாற்பயம். பொட்டு வைக்கிறது வர்ம புள்ளி கணக்கு இருக்கு, கல்ல அடிகள் நிறைய விஷயம் இருக்கு அதுக்குள்ள. ஆனா இப்ப வந்து அதை அப்படி கொண்டு போயிடாது. என்றால் ஆபத்தான விளையாட்டை அலோ பண்ண மாட்டாங்க. அதுக்காக இப்ப சின்னாக்கள் அதெல்லாம் முந்தி சின்னாக்களுக்கெல்லாம் விளையாட்டு பழக்குகள் சிலம்பு முந்தி வந்து பெரியாக்களுக்கு தான் பழக்குவேன் சிலம்பை. அவ இப்ப வந்து சின்ன 5 வயசு பிள்ளை 4 வயசு பிள்ளைக்கெல்லாம் சிலம்பை பழக்கக்கூடிய மாதிரி சிலம்ப வடிவமைச்சு இப்ப இந்த இப்படி பாருங்க, இதை குஷன், இது வந்து பஞ்சு, இது இப்போ ஃபைட் செய்ய இந்த பஞ்சுலாம் செய்வினோம் ஃபைட்டு. இப்போ பிள்ளைகள் வந்து இது பாருங்க, இதை வந்து இப்படி அடித்தாலும் நோகாது. சின்னாக்கள் இப்படி சுற்றி இது வந்து இன்டர்நேஷனல் கேம் ஒன்றுக்கு இதை தயார்படுத்தியிருக்கோம். அது இப்படியான முறையில் கொண்டு போகலாம். ஆபத்து இல்லாமல் நாங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக இந்த விளையாட்டை கொண்டு போகலாம். பேர் புகழ் அதோட சர்டிஃபிகேட் மெடல்ஸ் பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த கலையை வளர்க்கணும்ன்றதுக்காக அப்படி போயிடும். இது வந்து சுருள்வாள்னு சொல்றது. இந்த சிலம்பத்தில் ஒரு அங்கம் எங்களுக்கு ஒரு சுற்றி காட்ட மாட்டீங்களா? இதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் தான் சுற்றி காட்டுறேன். இது வந்து உண்மையாவே சுருள்வாள் வந்து இப்படி வளைஞ்சு நிற்கும். ஆனால் இது வளவில்லை. நோமலாக அவங்களுக்கு செய்து காட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இது வந்து சுருள்வாளில் வந்து நாங்கள் முதல் சுருள்வாள் எடுத்து வணக்கம் போடுவோம். வணக்கம் போட்டுட்டு இது வந்து 4ஆம் அடிமானம், எங்கள் அடிமானத்துல சுருள்வாள் செய்கிறோம்.
நல்ல சத்தம் தான். இது இப்ப இதுல வந்து 3 இதுதான் இருக்குமா இல்ல கூட இருக்குமா? இதுல 5 போடலாம், 5 போடலாம், 4 போடலாம், 3 போடலாம். அப்படியே நடங்க ஒழிக்குது. கமரானுக்கெல்லாம் கை நடங்க ஒழிக்குது. இதுல வந்து சுத்தவர் அளிக்கிற எதிரிகளை சமாளிக்கலாம். இதுதானே இந்த இது வால் அல்லது இல்ல ஒரு சாய் சாய் இது கராட்டியோட சம்பந்தப்பட்டது. ஓகே, இந்த பதங்களுக்கு வேண்டாம். இந்த இப்ப முக்கியமான கேள்வி உண்டு, இந்த சிலம்பத்தினுடைய நன்மைகள் அல்லது சிலம்பத்துல வந்து என்ன வகையான நன்மை ஏற்படும் இப்ப பழகிறதால ஆக்களுக்கு? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்ப சிலம்பத்துல வந்து நீங்க பார்க்க போனால் இப்ப முதல் சிலம்பம்ன்றது வந்து எதிரிகளை தாக்குறதுக்கு இல்லை. முந்தைய ஒரு காலம் எங்கட முன்னோர்கள் வந்து சிலம்பத்தை வந்து காட்டில விலங்குகள் சாப்பிட்றதுக்காக செய்யப்பட்டதான் சிலம்பம். அது பின்னால வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி என்றா சிலம்பம் செய்து வரைக்கும் எங்களுக்கு வருத்தங்கள் ஒன்றும் இல்லாமல் போகுது. அதோட வெளி வருத்தங்களும் எங்களுக்குள்ள வராது. அதோட இளமை இருக்கு, எப்படி பார்த்தா ஆள் இளமையா இருப்போம். அதோட முழு நரம்பும் வேலை செய்யும். சிலம்பு செய்ய வெயிட் போடாது, உடம்பு கண்டபடி உடம்பு வைக்காது, அந்த உடம்பு நீட்டா சிலிமா இருக்கு. அதோட அந்த கலைக்குள்ள நாங்கள் வந்த பிறகு எங்களை அறியாமல் எங்களுக்கு ஒரு பேர் புகழ் மரியாதை நல்ல ஆரோக்கியம் ஆரோக்கியம் இருந்ததானே நாங்கள் இதையுமே சாதிக்கலாம், ஒரு விஷயத்தை செயற்படுத்தலாம். அப்படியான நிறைய 100க்கு 100% சிலம்புல நன்மை இருக்கக்கூடிய தீமை ஒன்றும் இல்லை. பொதுவா பார்த்தோம்னு சொன்னால் இப்ப இப்பத்திய சூழ்நிலையில வந்து எங்களோட உடம்பை குறைக்கிறதுக்காகவோ அல்லது உடல் ஆரோக்கியத்துக்காக வந்து ஓடுற இடம் வந்து பெரும்பாலும் யோகா. இப்ப யோகா வந்து அது ஒரு வகை நன்மை இருந்தாலும் கூட உண்மையில சிலம்பம் என்ற விஷயமே வந்து இந்த உடல் ரீதியான ஒரு ஆரோக்கியத்துக்காக தான் அது ஆரம்பத்துல கொண்டு வரப்பட்டது. பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல வந்து இப்ப மாஸ்டர் சொன்ன மாதிரியே வந்து நரம்புல வந்து என்னுடைய உடம்புல இருக்க அத்தனை பாகங்களுமே வந்து செயற்படுறாங்க. மூளையில இருந்து நரம்புல இருந்து தசைகள் என்று சொல்லி எல்லாமே வந்து வலிமை அடையும். அதுக்காகத்தானே இது ஆரம்பத்துல கொண்டு வரப்பட்டது. ஆனா இப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில வந்து இந்த சிலம்பம் கற்கிறாக்களுடைய வீதம் வந்து சரியான குறைவு. இப்ப கிட்டத்தட்ட உங்களோட எத்தனை பேர் படிக்கணும்? என்னட்ட இப்ப கிட்டத்தட்ட சிலம்பம் வந்து ஒரு 300 மாணவர்கள் படிக்கணும். இப்ப யாழ்ப்பாணத்துல இப்ப இங்க மட்டும்தான் உங்களுடைய வகுப்புகள் இருக்கு அல்லது வேறு இடத்துலயுமே வந்து? இல்ல, என்னுடைய வகுப்பு வந்து யாழ்ப்பாணம் ஃபுல்லா நிறைய இடங்கள்ல இருக்குது. அதோட பரந்தன்ல இருக்குது, தருமபுரம், அங்கால விசுவமடு, இங்கால வள்ளிகுணம், கைவேலி, மற்ற வெட்டாப்பளை, நாவக்காடு, செம்மலை, முல்லைத்தீவு, கள்ளப்பாடு, வண்ணாங்குளம், அப்படி எல்லா இடமும் கிளாஸ் இருக்குது. அப்படியே முல்லைத்தீவு ரோட் அப்படியே நான் அந்த போகிற ரூட் சனி ஞாயிறு அங்கால கிளாஸ் இருக்கிறது. மற்றது கிளிநொச்சியில கொடுத்து கொண்டிருந்தான், இப்போ அதை நிப்பாட்டிட்டேன். இனி இப்போ கேட்கினான். மற்ற வவுனியாவிலையும் முதல் கொஞ்ச காலம் பழக்கினான். பிறகு அந்த கொரோனாவோட கொஞ்சம் நிப்பாட்டி திருப்பி பழக்கினான். வவுனியாலையும் இருக்குது கிளாஸ்கள். மன்னாருக்குள்ளே கேட்டுருக்கணும். எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லை, எவ்வளோ பிள்ளைகளுக்கு போய் பழக்கிறதான கொஞ்சம் டைம் இல்லாத இருக்கிறேன். நான் அங்கேயும் தொடங்க போகிறேன். இப்போ நீங்கள் வந்து இவ்வளவுமே வந்து பழகி இருக்கிறீங்க, படிச்சிருக்கீங்க. இது வந்து உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் இது எவ்வாறு கொண்டு சேர்த்துருக்கீங்க? நான் வந்து என்னுடைய மகள் இருக்கிறா, அவளுக்கு தனுஷா பேர். அவள் வந்து இப்போ கராத்தேல 3rd டேன்ல இருக்கிறா, 3வது பிளாக் பெல்ட் இருக்கிறா. அவள் கராத்தே, சிலம்பம், நென்சாக்கு எல்லாம் சகல விளையாட்டும் பழகி இருக்கிறா. அவள் தான் எனக்கு பெரிய ஒரு கை பலமாக இருக்கிறா. அதோட எங்கள் மகன் இருக்கிறா, அவருக்கு 18 வயசு. அவர் இப்போ 6-7 வயசுலேருந்தே 5-6 வயசுலேருந்தே செய்கிறார். அவரும் சகல விளையாட்டும் செய்வார் முழுக்க. அவரும் பிளாக் பெல்ட் மாஸ்டராக இருக்கிறார். இப்போ மகளும் பழக்கிறா, தனியாக கிளப் வச்சு ஒரு 100 பிள்ளைகளுக்கு பழக்கிறா. மகனும் பழக்க போகிறார், மகளோட சேர்ந்து போய் பழக்குவார். குடும்பமாகவே நாங்கள் இதுதான், அதாவது குடும்பம் ஒரு கலை குடும்பமாக நாங்கள் இதை சேர்ந்து. இதை விட வேறு யாராவது உங்களுடைய சொந்தம் உறவினர்கள் அப்படி யாராவது வந்து இதில் ஒரு ஆர்வம் பழகணும் என்ற ஒரு அந்த உத்வேகம் இருக்கிற மாதிரி பழகினோம்? என்னட்ட மாமா, இந்த மகன், சொந்தக்காரர் எல்லாரும், சொந்தக்காரர் பிள்ளைகள் எல்லாருமே என்னட்ட முதல் பழகையில இப்போ நாங்கள் வளர்ந்து பெரிய அளவில் இதாக்கால போய்கொண்டு இருக்கிறோம்ன்ற உடனே எங்களை பிள்ளைகள வளர்ச்சியை கண்ட உடனே நான் என்னுடைய பிள்ளையை வளர்த்து தான் எல்லாருக்கும் எவிடன்ஸாக காட்டியிருக்கேன்.
எங்கட பிள்ளைகளை வளர்த்துமே காட்டியிருக்கோம். இப்ப பொதுவா வந்து பெண் பிள்ளைகளை வந்து இந்த கராத்தே இதுகளில் வந்து பழக்கிறதுல மிக ஆர்வமாக இருக்கணும். அது என்ன ஒரு தற்பாதுகாப்பு கிளைன்னு தான் அதை பொதுவாக சொல்றது. இப்ப உங்களுடைய அந்த குடும்ப மெம்பர் யாராவது ஒரு ஆளை வந்து அறிமுகப்படுத்துறாங்க? தம்பி வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். இந்த எப்படி சுகமா இருக்கிறீங்களா? நீங்கள் வந்து ஒரு ஒரு சங்கத்தவர் இல்லையா? இப்ப உங்களுடைய அந்த கிளையார்வம் எப்படி வந்தது? அப்பா பழகிற எண்ணத்துக்காக வந்ததா இல்லது இயல்பிலேயே எனக்கும் பழகணும் ஆர்வம் வந்துச்சா? இயல்பிலேயே பழகணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்தது. மற்ற அப்பா வீட்டுல செய்ய அதை பார்த்த ஒரு ஆர்வம் அப்படியே முன் வந்தது. உங்கள்ட்ட வந்து என்னென்ன இது இருக்கு? இப்ப என்னென்ன வகையா கட்டி வச்சிருக்கீங்க? கராத்தே, சிலம்பம் அப்படியான? கராத்தேல இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் பிளாக் பெல்ட் இருக்கு. அதுல காட்டா, மற்றது போக்காட்டா, சாய் காட்டா, டொன்ஃபா காட்டா அண்ட் எல்லாம் தெரியும். மற்றது சிலம்பு, சுருள் வால், மடு, நென்சாக், மற்றது இந்த வால் அதுவல் அந்த விஷயம். நீங்க வால் இல்லை. இப்ப எங்களுக்கா ஏதாவது ஒன்று இந்த சிலம்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்று செய்தாட்டியல்மா எங்களுக்கா? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அந்த வன்மையில வந்து யாழ்ப்பாணத்துல இந்த போட்டி நடந்திருந்ததானே? ஆமா ஆமாம். இப்ப அது சம்பந்தமா ஒரு சில நான் தான் அந்த போட்டியை நடத்தினான். உலக சிலம்பம் விளையாட்டு சம்மேளனத்தோட இணைஞ்சு அவையின் ஆதரவோட எங்களோட ஸ்ரீலங்காவில் சிவலீமன் சிலம்பம் அசோசியேஷன் தான் என்னுடைய அசோசியேஷன். அதால் 2 பேருமே இணைஞ்சு. ஆனால் இங்கே ஸ்ரீலங்காவில் நான் தான் இந்த யாழ்ப்பாணத்தில் முதலாக வந்து இந்த சிலம்பு போட்டியை வந்து 5 நாடுகளை கூப்பிட்டு செய்யணும் என்ற எனக்கு ஒரு ஆசை. அதில் மலேசியா, சிங்கப்பூர், துபாய், லண்டன், இந்தியா இவ்வளோ பேரும் கூப்பிட்டு இவரோட கதைச்சு அவையில்கிட்ட இருந்த ஒரு கொஞ்சம் பேர் வந்தால் கூட எனக்கு அது பெருமை என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் அவைகளை கூப்பிட்டுருக்கேன். கூப்பிட்டு செய்ததால் அவையெல்லாம் வந்து திரும்ப சொல்லிட்டு போயிடும். இன்னொரு முறை நீங்கள் தூணவன் வச்சா நாங்கள் நிறையா சப்போர்ட் தருவோம், ஆதரவு நாங்கள் தருவோம் அவை சொல்லியிருக்கிறோம். ஆனால் என்னுடைய ஒரு ஆசை, நான் எங்களோட இந்த தமிழக பாரம்பரிய கலையான இந்த சிலம்ப கலையை வந்து நான் அடுத்த சந்ததிக்கு பெரிய அளவில் பொக்கிஷமாக அதை கொண்டு கொடுக்கணும், எல்லாருக்கும் அது பரவணும், எல்லாரும் ஆரோக்கியமாக இல்லாமையாக வாழணும். அந்த ஒரு கொள்கைக்காக நான் சரியான பாடுபட்டு கஷ்டப்பட்டு என்னுடைய கை காசை போட்டு தான் இந்த டூர்னமெண்ட்டை நான் நடத்தினேன். என்னுடைய கையாலே நான் என்னுடைய வீட்டு காசை நான் போட்டு நிறைய செலவழிச்சினேன். அதோட எனக்கு நிறைய என்னுடைய அன்பு உள்ளங்கள் உறவுகள் நிறைய பேர் எனக்கு வந்து இந்த செலவுகள் இந்த டூர்னமெண்ட் நடத்துறதுக்கான செலவுகளை எனக்கு சந்திரிக்கணும். எனக்கு அவைகளுக்கெல்லாம் நான் இந்த வேளையில் அவைகளுக்கு பெருசா நன்றி சொல்லணும். என்ன போல அவையில் இல்லாட்டிக்கு
இந்த போட்டியை நான் நடத்தியிருக்கேன். அது எனக்கு ஆதரவு தந்த அவ்வளவு பேரும் இல்லையென்றா நான் இந்த போட்டியை நடத்தியிருக்கேன். எனக்கு திறமை இருந்தாலும் அதை நான் நடத்தியிருக்கேன். அந்த அன்பு உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கிறேன். எனக்கு உண்மையில அவைகளுக்கு நான் ஃபேஸ்புக்கில் இன்றைக்கு நான் அவையோட பேரெல்லாம் எழுதி பேரெல்லாம் சொல்லி ஒரு வீடியோ எடுத்து அவைகளுக்கு போட்டு அவைகளுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். அது எனக்கு சரியான விருப்பம். அவங்க இல்லாட்டிக்கு இந்த சிலம்பு கலையை நாங்கள் கொண்டு போயிடலாம். அதனால் இந்த வேளையில் நான் அவையில் எல்லாருக்கும் நன்றியை சொல்கிறேன். எனக்கு உதவி செய்த ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறேன். ஸ்பான்சர் தந்தவேல் திரும்பவும் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம். இந்த போட்டியோட எங்களுக்கு உதவிகள் பல செய்கிறதுன்னு சொல்லியிருக்கிறோம். பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் நான் பெரிய அளவிலான உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கோம். ஓகே. அதாவது இப்போ உங்களுடைய முதல் காலடி வந்து மிகவும் ஒரு வெற்றிகரமாக தான் அமைஞ்சிருக்கு. நான் இதோட வீடியோ பிடிச்சிப்போம்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம்.